காலை உத்வேகத்திற்கான பைபிள் வசனம். நன்றி உணர்வு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல்கள் அதிகாரம் 107 வசனம் 1. ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 9 வசனம் 1. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே. 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 1 வசனம் 16, 18. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. திருப்பாடல்கள் அதிகாரம் 107 வசனம் 8. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரே என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 28 வசனம் 7. நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாததை பற்றிய ஐயமற்ற நிலை. எபிரேயர் அதிகாரம் 11 வசனம் 1. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 13. நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கி வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 18. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? திருப்பாடல்கள் அதிகாரம் 27 வசனம் 1. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 7. வலிமை. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 28 வசனம் 7. வலிமை பெறு, துணிவுக்கை, அஞ்சாது, அவர்கள் முன் நடுங்காது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இணை சட்டம் அதிகாரம் 31 வசனம் 6. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதையும், என் வலிமை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் அதிகாரம் 22 வசனம் 19. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு அஞ்சி நடுங்க வேண்டும்? திருப்பாடல்கள் அதிகாரம் 27 வசனம் 1. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். திருப்பாடல்கள் அதிகாரம் 23 வசனம் 1-2 வரை. நம்பிக்கை. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று. அவை வளமான எதிர்காலத்தை நம்பிக்கை உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். எரேமியா அதிகாரம் 29 வசனம் 11. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல ரெக்கை விரித்து ஊரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார்.
எசையா அதிகாரம் 40 வசனம் 31. எதிர்நோக்கி தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. ரோமர் அதிகாரம் 15 வசனம் 13. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல்கள் அதிகாரம் 34 வசனம் 18. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். திருப்பாடல்கள் அதிகாரம் 147 வசனம் 11. அமைதி. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் உறுதிப்படுத்துகின்றீர். எசையா அதிகாரம் 26 வசனம் 3. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். யோவான் அதிகாரம் 14 வசனம் 27. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல்கள் அதிகாரம் 29 வசனம் 11. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கொலோசியர் அதிகாரம் 3 வசனம் 15. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். திருப்பாடல்கள் அதிகாரம் 23 வசனம் 1 முதல் 2 வரை. மகிழ்ச்சி. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. திருப்பாடல்கள் அதிகாரம் 16 வசனம் 11. எதிர்நோக்கி தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. ரோமர் அதிகாரம் 15 வசனம் 13. நல்லார் தம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர், கொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமற் போகும். நீதிமொழிகள் அதிகாரம் 10 வசனம் 28. மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திரும்பில் உள்ளன, ஆற்றலும் மக்களுக்கும் அவரது திருத்தலத்தில் உள்ளது. 1 குறிப்பேடு அதிகாரம் 16 வசனம் 27. ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கி என்னை காப்பாராக. ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கி என்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை என் பக்கம் திருப்பி எனக்கு அமைதி அருள்வாராக. என்னாகமம் அதிகாரம் 6 வசனம் 24 முதல் 26 வரை. ஞானம். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அளவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. நீதிமொழிகள் அதிகாரம் 2 வசனம் 6. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய் உணர்வு. நீதிமொழிகள் அதிகாரம் 9 வசனம் 10. ஞானத்தை தேடி அடைந்தோர் நற்பேறு பெற்றோர், மெய்யறிவை அடைந்தோர் நற்பேறு பெற்றோர். நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 13. ஞானத்தையும் மெய்யுணர்வையும் தேடி பெறு. நான் சொல்வதை மறந்து விடாதே, அதற்கு மாறாக நடவாதே. நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனம் 5. ஞானத்தை புறக்கணியாது, அது உன்னை பாதுகாக்கும். அதை அடைவதில் நாட்டம் கொள், அது உன்னை காவல் செய்யும். நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனம் 6.
விவேகம் உள்ளவர் மனம் அறிவே நாடும். மதிகேடர் வாய்க்கு மடமே உணவு. நீதிமொழிகள் அதிகாரம் 15 வசனம் 14. அன்பு. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 7. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். 1 பேதுரு அதிகாரம் 4 வசனம் 8. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, கற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 4. அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 19. ஒருவர் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். யோவான் அதிகாரம் 13 வசனம் 34. வழிகாட்டுதல். முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாது. நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 5. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 32 வசனம் 8. என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளி மதியே. திருப்பாடல்கள் அதிகாரம் 119 வசனம் 105. உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனம் 3. ஞானத்தின் வழிகளை உனக்கு கற்பித்திருக்கின்றேன், நேரிய பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன். நீதிமொழிகள் அதிகாரம் 4 வசனம் 11. மன்னிப்பு. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். 1 யோவான் அதிகாரம் 1 வசனம் 9. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளது, அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். திருப்பாடல்கள் அதிகாரம் 103 வசனம் 12. எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். அப்போஸ்தலர் அதிகாரம் 3 வசனம் 19. அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். எபிரேயர் அதிகாரம் 8 வசனம் 12. கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு கேட்கிறோம். எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 7. ஆறுதல். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். திருப்பாடல்கள் அதிகாரம் 34 வசனம் 18. மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 28. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். எசையா அதிகாரம் 40 வசனம் 29. எனது ஆற்றலும் உள்ளமும் நைந்து போயின, கடவுளை என் உள்ளத்திற்கு அரணும், என்றென்றும் எனக்குரிய பங்குமாவார். திருப்பாடல்கள் அதிகாரம் 73 வசனம் 26. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல்
மன்றாட்டுக்கு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 6. நட்பு. நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான். இடுக்கண்ணில் உதவுவதற்கு இடம் திறந்தவன் இருக்கின்றான். நீதிமொழிகள் அதிகாரம் 17 வசனம் 17. இரும்பை இருந்து கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 27 வசனம் 17. அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை கற்றுக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். எபேசியர் அதிகாரம் 4 வசனம் 3. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். 1 பேதுரு அதிகாரம் 4 வசனம் 8. ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடை செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 11. புதிய தொடக்கங்கள். எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தோன அன்று. 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 வசனம் 17. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல ரெக்கை விரித்து ஊரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். எசேயா அதிகாரம் 40 வசனம் 31. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே, என்னுள்ளே உருவாக்கியருளும். திருப்பாடல்கள் அதிகாரம் 51 வசனம் 10. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லால் ஆன இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். எசேக்கியேல் அதிகாரம் 36 வசனம் 26. எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 13.